பெரியபாளையம் அருகே உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆக்கிரமிப்பில் இருந்த 3 கோடி மதிப்பிலான சுமார் 5 ஏக்கர் அரசு நிலம் மீட்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஏனம்பாக்கம் பகுதியில் அரசு புறம்போக்கு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு விவசாயம் செய்தும் வீடுகளும் கட்டியிருந்தன. மேலும் சட்டவிரோதமாக சிலர் ஆழ்துளை கிணறுகளை அமைத்தும் தண்ணீர் உறிஞ்சப்பட்டு விற்பனை செய்து வந்துள்ளனர். இது தொடர்பான சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிட அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து இன்று அதிகாரி குழுவினர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். சுமார் 3 கோடி மதிப்பிலான 5 ஏக்கர் நிலத்தை அதிகாரிகள் மீட்டனர். பக்கெட் போடுவீங்களா? சொன்னீங்களா? ஏற்கனவே சொல்லிட்டு போங்க. 2வது டைம் 3வது டைம் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் ஏனம்பாக்கம் கிராமத்தில் சென்னை உயர்நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் அடிப்படையில் சுமார் 5 ஏக்கர் விளைநிலங்களும் ஒரு 13 வீடுகளும் இன்று ஆக்கிரமணம் அகற்றப்பட உள்ளது. இப்போ அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது விளைநிலங்கள் ஆக்கிரமணம் எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் பிறகு அந்த 13 வீடுகள் ஆக்கிரமணம் அகற்றப்படும் என்பது இருக்குது. பிடபிள்யூடியும் பிடிஓ சைடில் வந்து அதை கண்டம்ட்டு இவங்க சைடில் இருக்கிற பிடிஓ சைடில் இருக்கிற நிலங்களை வந்து பிடிஓ மூலமாக எடுக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் பிடபிள்யூடி மூலமாக எடுக்க வேண்டிய நிலங்களெல்லாம் 14 ஏக்கர் நிலம் ஏற்கனவே எடுத்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டோம். இப்போ பிடிஓ சைடில் இருக்கிற அந்த 5 ஏக்கர் நிலங்கள் ப்ளஸ் ஒரு 13 வீடுகள் வந்து எடுத்து நாங்கள் அறிக்கையாக வந்து 8ஆம் தேதி வர்ற கேஸில் சப்மிட் பண்ணுறதுக்காக நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கோம். நன்றி.